சிஸ்டர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மோர் குழம்பு. பொதுவா மோர் குழம்புல வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் சேர்த்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னா மெதுவடை கூட சேர்த்திக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுல்ல 2 கப் திக்கான தயிர் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியான மோரா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம பேன்ல சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வெண்டைக்காய் தீஞ்சிரும். நீங்க மோர் குழம்புல வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துறதா இருந்ததுன்னா அதோட தோல் நீக்கிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில வதக்கி மோர் குழம்புல நீங்க சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் சாஃப்டா ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம கலந்து வச்சிருக்க மோரையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்பவும் புளிப்பா இருந்ததுன்னா நீங்க தக்காளி சேர்த்திக்காதீங்க, அது ரொம்பவும் புளிக்க ஆரம்பிச்சிடும். மோர் குழம்பு ரொம்பவும் கொதிக்க கூடாது, லைட்டா கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி தாளிச்சு கொட்டிடலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க எப்பயும் யூஸ் பண்ற சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவும் டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மதியம் லஞ்சுக்கு நான் இன்னைக்கு வடகத்தோட வச்சு சாப்பிட போறேன். ரொம்பவும் டேஸ்டா இருக்குது. இதே போல மெதுவடை செஞ்சு மோர் குழம்புல ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வருது, கண்டிப்பா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.